வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நான் ஒரு மல்டிபர்பஸ் காரக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்லித்தரேன். கொஞ்சம் சுடுதண்ணியில் லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுருங்க. அப்புறம் காய்கறிலாம் கட் பண்ணிடுங்க. இன்றைக்கி நான் முள்ளங்கி எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த காய்கறி வச்சாலும் இந்த குழம்பு பண்ணலாம். அதுக்கப்புறம் தேங்காயும் சோம்பும் போட்டு பேஸ்ட்டு பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, சோம்பு, வெந்தயம் இதெல்லாம் போட்டு கொஞ்சோண்டு பொரிஞ்சதும் பூண்டு, அதுக்கப்புறம் வெங்காயம்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் ஆனதும் தக்காளி போட்டுருங்க. தக்காளி அரைவாசி வந்தால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறி போட்டு நல்லா வதக்குங்க. காய்கறி வேகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு அப்புறம் தட்டு போட்டு மூடிடுங்க. இந்த கேப்பில் ஊற வச்ச புளியை கரைச்சிட்டு அதில் கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டு கரைச்சிருங்க. காய் இப்போ வெந்திருக்கும். இதில் வந்துட்டு நம்ம செஞ்ச அந்த புளி குழம்பு மிக்ஸை எடுத்து அதில் ஊற்றி ஒரு கொதி வர வரைக்கும் விட்டுருங்க. அதுக்கப்புறம் அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் நல்லா கலந்து கொதி வந்ததும் சால்ட் டெஸ்ட் பண்ணிட்டு இறக்கிடுங்க. இதுக்கு வந்துட்டு அப்பளம் தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நண்பர்களே. இது வந்துட்டு எங்கள் பாட்டியோட ரெசிபி. நீங்கள் இதில் கத்திரிக்காய், வெண்டைக்காய், சுண்டைக்காய், உருளைக்கிழங்கு எதில் செஞ்சாலும் நல்லாயிருக்கும்.